துதி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நோக்கம். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். செழுமையும் உற்சாகமான தலைப்பாகிய துதியை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நேற்றைய எனது அறிமுக பேச்சில் துதி நித்தியமானது என்பதை சுட்டிக்காட்டினேன். இது தேவனை நேரடியாக அணுகக்கூடிய பரலோகத்தில் இருக்கிற அனைத்து மகிமையான ஜீவன்களின் இடைவிடாத செயல்பாடு ஆகும். இங்கே பூமியிலும் துதி என்பது நாம் தேவனை அணுகுவதற்கான நியமிக்கப்பட்ட ஒரு வழியாகும். கொடுமையின் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு பூரண அமைதியும் சாந்தமும் உள்ள ஒரு நகரத்தில் தேவன் வசிப்பதாக வேதம் சித்தரிக்கின்றது. ஆனால் இந்த நகரத்தின் அனைத்து வாசல்களும் துதி என்று குறிக்கப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் துதி ஒன்றே தேவனுடைய பிரசன்னத்திற்கும் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் நுழைவதற்கான வழியாகும். தேவனுடைய சிங்காசனத்தில் ஒரு ராஜாவாக நாம் தொடர்பு கொள்வதற்கு துதியானது பொருத்தமான வழியாகவும் இருக்கிறது. மேலும் இந்த வழியில் நாம் தேவனை தொடர்பு கொண்டால் அது நமக்கும் ஒரு ராஜ தகுதியை கொடுக்கின்றது. வேதத்தில் இதை பற்றி ஒரு அழகான காட்சி இருக்கின்றது. அது என்னவென்றால், எஸ்தர் ராஜாத்தி தனது ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அகஸ்வேரு ராஜா முன்னிலையில் சென்று அவனது நீட்டப்பட்ட பொற்செங்கோலின் நுனியை தொட்டாள். மேலும் அவள் எதை கேட்டாலும் இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. நாம் பரிசுத்த அலங்காரத்துடன் நமது அற்புதமான ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் செல்லும் பொழுது எல்லா ராஜாக்களும் ராஜாவாக இருக்கிற தேவன் இப்படித்தான் நமக்கு பதிலளிப்பார். துதி என்பது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை இன்று நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். நம்மிடமிருந்து துதியை பெறுவதற்கான அவருடைய ஆசீர்வாதங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய தகுந்த பதில் துதிதான். இந்த துதியை ஒரு வழிமுறையாக வைக்காமல் முடிவாக வைக்கிறது. இதை சுருக்கமாக விளக்குகின்றேன். ஒரு வழிமுறை மூலமாகவும் அதற்கு அப்பாலும் வேறு எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. இதை சுருக்கமாக விளக்குகின்றேன். ஒரு வழிமுறை என்பது தன்னிலே மதிப்பு மிக்கது அல்ல. ஆனால் அந்த வழிமுறையின் மூலமாகவும் அதற்கு அப்பாலும் வேறு எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. மறுபுறம் ஒரு முடிவு என்பது தனக்கு அப்பால் எதற்கும் வழி நடத்தவில்லை என்றாலும் தன்னிலே மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. எனவே மதத்தின் நடைமுறையில் நாம் செய்யும் வழக்கமான பல விஷயங்கள் முடிவுகளாக இல்லாமல் வழிமுறைகளாக இருக்கின்றது. அவற்றுக்கு அப்பால் எதையாவது சாதிக்க உதவினால் மட்டுமே அவை மதிப்புள்ளதாக இருக்கிறது. உண்மையில் நமது மத நடவடிக்கைகளில் அது பெரும்பாலும் நிகழ்கின்றது. நாம் குறிக்கோள் இல்லாத வழிமுறைகளில் சிக்கிக்கொள்கின்றோம். அவைகள் அடைய வேண்டிய முடிவுகளை குறித்து அறியாமல் இருக்கின்றோம். உண்மையில் முடிவுகளை அடைவதில் அவை மிகவும் குறைவுள்ளதாக காணப்படுகிறது. இருப்பினும் துதியானது இந்த வகையான வழிமுறையை சேர்ந்ததில்லை. துதி என்பது ஒரு முடிவாக இருக்கின்றது. அது தனக்காகவே உயர்ந்த மதிப்புடையதாக இருக்கிறது. துதியை ஒரு முடிவாக வைக்கும் சில வேத வசனங்களை இப்போது பார்க்கலாம். முதலாவது சங்கீதம் 106 47 வசனத்தில் உள்ள சங்கீதக்காரனின் ஜெபத்தை நாம் பார்ப்போம். 47 வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை இரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து அல்லது தேசங்களிலிருந்து சேர்த்தருளும். தற்போதைய சூழ்நிலைக்கு தேவனுடைய மக்களுக்கான பொருத்தமான ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். மறுசீரமைப்பு, மறுசேகரிப்பு மற்றும் மீண்டும் ஒன்றிணைக்கும் காலத்தில் வாழ்கின்றோம் என்று நம்புகிறேன். மேலும் தேவன் தம்முடைய மக்களை இரட்சித்து அவர்களது சுதந்திரத்தில் மீண்டும் சேர்க்கிறார். ஆனால் தேவன் எந்த நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பதையும் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் பதிலையும் கவனியுங்கள். நாம் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்தவும் அவருடைய துதியில் வெற்றி பெறவும் அவர் அதை செய்கின்றார். வெற்றி, அதாவது மேன்மை பாராட்டல் என்பது வேதாகமத்தின் முக்கிய வார்த்தைகளில் ஒன்றாகும். அதை பற்றி நான் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வெற்றி என்பது போரில் வெற்றி பெறுகிறது அல்ல,
ஆனால் ஒரு போரின் கொண்டாட்டம் அல்லது முந்தைய போரில் வெற்றி பெற்றதன் கொண்டாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில் போரில் நாம் நம்மை போராடுபவர்களாக பார்க்காமல் நமக்காக கிறிஸ்து ஏற்கனவே வெற்றி பெற்று வெற்றியில் நுழைகிறவர்களாக பார்க்க வேண்டும். இந்த வெற்றியும் மேன்மை பாராட்டலும் புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டதை பற்றி பேசுகையில் பவுல் தேவனை குறித்து இவ்வாறு சொல்கிறார். 15 வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நீங்கள் அங்கே வெற்றி என்ற வார்த்தையை காணலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணமானது ஒரு வெற்றிக்கு வழி நடத்துகிறது. அந்த வெற்றியை நாமும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முழு சாத்தானின் ராஜ்யமும் நமக்கு எதிராக அணிவகுத்து நம்மை வீழ்த்தவும் அழிக்கவும் செயல்படுகிறது. இந்த சாத்தானின் சகல தீமையான வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலம் வென்றார். நம்மை ரட்சித்து நமக்கு உதவக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சிலுவையின் மூலமாக நமக்கு உதவி செய்தார். அவர் அனைத்து சாத்தானின் வல்லமைகளையும் தோற்கடித்தார். அவைகளை ஒரு பொது காட்சியாக மாற்றினார். சிலுவையின் மூலம் அவர்கள் மீது வெற்றி சிறந்தார். பவுலின் நாட்களில் ரோமானிய நாகரிகத்தில் வெற்றி ஒரு பழக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தது. ரோமானிய செனட், அதாவது ஆட்சிக்குழு, வெற்றி பெற்ற ரோமானிய ஜெனரலை தேர்ந்தெடுப்பது மிக உயர்ந்த மரியாதைக்குரிய ஒன்றாகும். இது இவ்வாறு நடைபெறும். செனட், அதாவது ஆட்சிக்குழு, வெற்றி பெற்ற ஜெனரலை தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வெள்ளை குதிரை கொண்ட ஒரு சிறப்பான தேரில் வைத்து ரோம் தெருக்களில் வெற்றியுடன் அழைத்து செல்லப்படுவார். அவர் தேரில் செல்லும் பொழுது ரோம் நகர மக்கள் இருபுறமும் வரிசையாக நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்வார்கள். அவருக்கு பின்னால் மக்கள் மற்றும் உயிரினங்கள் முழு அணிவகுப்பில் இருக்கும். அவர் சிறைப்பிடித்த மன்னர்கள், ஆட்சியாளர்கள், தளபதிகள், கை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்ட பல தகுதிகளில் இருக்கும் போர்க்கைதிகள், மேலும் சில சமயங்களில் ஜெனரல், வெற்றி பெற்ற பிரதேசங்களில் உள்ள காட்டு மிருகங்களும் கூட ரோமானிய பேரரசில் சேர்க்கப்படும். இவை அனைத்தும் அவரை பின்தொடரும். அது அவரது வெற்றியின் தன்மையை குறிக்கிறது. அந்த மிருகங்கள் சில சமயங்களில் புலியாகவோ அல்லது ரோம மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத மிருகமாகவோ இருக்கும். இவை அனைத்தும் அவரது வெற்றியின் சான்றுகளாகவும் அவரது வெற்றியின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. எனவே அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை கையாண்டார். அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அனைத்து தீமையான வல்லமைகளையும் அதிகாரங்களையும் சிறைப்பிடித்தார். பின்னர் அவர் தனது தேரின் பின்னால் அந்த தோல்வியடைந்தவர்களை பார்க்கக்கூடிய வகையில் வைத்தார். இப்போது இந்த காட்சியில் நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் நடைபாதையில் கைத்தட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, அது தேவனுடைய நோக்கமும் அல்ல. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே பவுல் சொல்வதை பார்ப்போம். 14 வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று பாருங்கள். தேருக்கு பின்னால் சங்கிலிகளால் கட்டப்பட்டு செல்லப்படுவதில் இல்லை, நடைபாதையில் நின்று கைத்தட்டுவதில் கூட இல்லை. ஆனால் நாம் எங்கே இருக்க வேண்டும்? தேரில் கிறிஸ்துவின் வெற்றியை பகிர்ந்து கொள்கிற இடத்தில் இருக்க வேண்டும். நாம் எப்படி தேரில் ஏறுவது? அவருடைய துதியில் நாம் வெற்றி பெறுவதே அதற்கு பதிலாகும். நாம் அவரை துதிக்கும் பொழுது நாம் நடைபாதையில் நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டு அனைத்து தீமையான வல்லமைகளின் மீதும் வெற்றி பெற்ற அவருடைய மகிமையான நித்திய வெற்றியை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவோடு நாம் தேரில் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அவரை சரியாக துதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் அதை செய்கிறார். துதி என்பது ஒரு வழிமுறை அல்ல, அது முடிவு என்று நான் சொன்னேன். அது வேறு எதற்கு வழி நடத்தவில்லை. இது அதன் சொந்த நலனுக்காக விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது. துதியை குறித்த இந்த உண்மையை வெளிப்படுத்தும் மற்றொரு வேத வசனம் இருக்கின்றது. இது தாவீதின் சங்கீதங்களில் ஒன்று. சங்கீதம் 30
11, 12ஆம் வசனத்திலே தாவீது இவ்வாறு சொல்கிறார். 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கழிந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். 12ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததன் மூலம் நீங்களும் நானும் செய்ததைப் போலவே தாவீதும் கர்த்தருடைய மகிமையான விடுதலையை அனுபவித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டின் மூலமாக கர்த்தர் தனக்காக செய்து முடித்ததன் நோக்கத்தை தாவீது உணர்ந்தார். கர்த்தர் அவரது இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே அவரை இடைக்கட்டினார். கர்த்தர் அவரது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். கர்த்தர் தாவீதிடம் என்ன பதிலை எதிர்பார்த்தார்? தாவீது மிக தெளிவாக சொல்கிறார், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. அதுதான் நோக்கமாக இருக்கின்றது. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. கிறிஸ்து வெற்றி பெற்ற வெற்றிகளை கொண்டாடும்போது அமைதியாக இருக்க நமக்கு உரிமை இல்லை. துதி மட்டுமே அதுக்கு பொருத்தமான பதிலாக இருக்கிறது. தாவீது என் மகிமை உம்மை கீர்த்தனம் பண்ணும் என்று சொல்வதை கவனியுங்கள். என் மகிமை என்பதன் அர்த்தம் என்ன? அதற்கு பதில் அவர் தனது நாவை சொல்கின்றார். இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். சங்கீதம் 16:9 மற்றொரு சங்கீதத்தில் தாவீது கூறுகிறார். 9ஆம் வசனம், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். இப்போது பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அவர் மேற்கோள் காட்டியது இதைதான். 26ஆம் வசனம், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் என் மகிமை என்று கூறும் இடத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஈர்க்கப்பட்டு பேதுரு இதை குறித்த ஒரு தெய்வீக விளக்கத்தை நமக்கு வழங்குகின்றார். என் நாவு என்று அவர் சொல்கிறார். அது நமக்கு என்ன சொல்கிறது? நம் நாவு தான் நம் மகிமை என்று சொல்கிறது. சரி, என் நாவு ஏன் என் மகிமையாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஏனென்றால் என் நாவும் உங்கள் நாவும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நமது வாயில் வைக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்று தெரியுமா? தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்காக. தேவனுக்கு எப்படி மகிமையை செலுத்துவது? சரி, அதைத்தான் தாவீது சொல்கிறார், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும். மனிதன் நாவின் உன்னதமான நோக்கம் தேவனுக்கு மகிமையை கொடுப்பதுதான் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதனை செய்வதற்கும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்கும் உண்மையில் தேவனை மகிமைப்படுத்தாத நம் நாவின் ஒவ்வொரு செயல்பாடும் தவறான பயன்பாடாகும். அதை நினைவில் கொள்ளுங்கள். அப்படி செய்வீர்களா? உங்கள் நாவு உங்கள் மகிமையாகும். உண்மையில் தேவனை துதிக்க நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அது உங்கள் மகிமையாக மாறுகிறது. இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளை இந்த துதியின் தலைப்பில் தொடர்கின்றேன். துதி என்பது விடுதலைக்கான ஒரு வழியாக இருக்கிறதை குறித்து பேசுவேன். ஆமென்.